ஐட்டம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வட்டலாப்பம்ங்கிற ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வட்டலாப்பத்தோட ஆரிஜின் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது உருவான கதை பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்காவில் உருவான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுங்க. இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதோட ருசி பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வட்டலாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முட்டை 2, பால் 250 ml, வெல்லம் ருசிக்கேற்ப, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். நேர்களே, இந்த வட்டலாப்பங்கிற ஸ்வீட்டு ஸ்ரீலங்காவில் ஆரிஜினேஷன் ஆனிச்சுன்னு சொன்னீங்க. இதோட செய்முறை பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு முட்டையை வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் உடைச்சிட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிங்க. அதாவது அந்த வெல்லம் வந்து அந்த முட்டையில் கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதோட பாலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல வெண்ணெயை தடவி அதில் வந்து நம்ம போர் பண்ணிடணும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நேர்களே, ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை வந்து நல்லா உடைச்சிக்குங்க. உடைச்சிட்டு அதில் தேவையான அளவு வெல்லத்தை போட்டு நல்லா கலக்குங்க. போட்டு இந்த வெல்லத்தையும் இதையும் வந்து நல்லா கலக்குங்க. வெல்லம் வந்து இந்த முட்டையிலையும் வந்து நல்லா கரைஞ்சிடணுங்க. கொஞ்சம் தூள் பண்ண வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சிறு கட்டிகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம எப்படி வடிகட்ட போகிறோம். நல்லா போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது அந்த வெல்லம் வந்து ஓரளவுக்கு வந்து முட்டையில் வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்குங்க. அப்புறம் அதுலேயே பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 250 ml பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா வெண்ணெயை தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு அதுலேயே நம்ம இப்போ தயாரித்து வச்ச இந்த முட்டை கலவையை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் இதோட மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. நேர்களே, இதுக்கு பேர் தான் சில்வர் ஃபாயில். இந்த 2ஆக கிழிச்சு இது நல்லபடி மேலே போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை அவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இப்போ இதை ஒரு ஹாட்டாக இருக்கிற அவனுக்குள்ளே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து கதவை மூடி ஒரு 20 நிமிஷம் இதை வந்து உள்ளே நல்லா வேக விட்டுடுங்க. நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வட்டலாப்பத்தை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ரெடியாக இருக்கும். இப்போ அதை எடுக்க போகிறோம். இந்த வட்டலாப்பம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்வீட்டுங்க. இப்போ அதை எடுத்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அவனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த வட்டலாப்பத்தை அழகாக வெளியில் எடுப்போம். கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அவனில் வச்சுருக்கோம் இல்லைங்களா.
அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ அந்த பவுலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவனுக்கு இங்கே ஹீட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு, வேற ஊற்றுது சுட தண்ணி. நேர்களே, இந்த வட்டலாப்பத்தை இந்த மாதிரி வந்து கேஷ்யூ நட்ஸு, சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செர்ரிஸு, அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொசிஷனில் தான் சர்வீஸ் பண்ணணும். பட் அதோட அழகு உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சோம். இந்த மாதிரி தான் இந்த டிஷ்ஷை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் ரொம்ப அழகாக இருக்காதுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் உங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். நேர்களே, இந்த வட்டலாப்பங்கிற டிஷ்ஷு நம்ம செஞ்சோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது செய்கிறதுக்கு அவன் தான் கண்டிப்பாக தேவைப்படுங்கிறது இல்லைங்க. நீங்கள் இட்லி பானர் மேலே ஸ்டீமர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு சில்வர் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா கூட போதும். அது இட்லி வந்து வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிங்கன்னா கூட போதும். இது உடனே ரெடி ஆகிடும்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக இந்த வாரம் நாங்கள் செஞ்ச டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புது வகையான உணவுகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட எங்கள் கல்லூரி ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து சிறப்பாக எங்கள் காலேஜில் நடைபெற்றுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் கல்லூரியில் வந்து அட்மிஷன்ஸ் முடிஞ்சிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு